ஹரி ஓம் ஜெய் வாராகி. வாழ்க்கையில் எல்லோரும் எப்பயுமே சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அன்னை வாராகியினுடைய அருளால் எல்லோரும் எப்பயுமே சந்தோஷமாகவே இருக்கலாம். வாராகி மாலையில் அடுத்த ஒரு பாடல் 11வது பாடல், ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு பாடல் இது. இந்த பாடலை பாராயணம் பண்ணோம்னா அன்னை நம்மளுடைய இல்லத்திற்கு வருவாங்க, நம்மளுடைய மனசில் வருவாங்க. அற்புதமான இந்த பாடலுடைய பார்க்கலாம். எங்கும் எரிய கிரிகள் பொடிபட, எம் பகைஞர் அங்கம் பிளந்திட, விண் மண் கிழிந்திட, ஆர்த்தெழுந்து பொங்கும் கடல்கள் சுவரிட, சூலத்தை போகவிட்டு சிங்கத்தின் மீது வருவாள் வாராகி சிவசக்தியே அப்படிங்கிற ஒரு பாடல் இது. இதோடைய அர்த்தத்தை இப்போ பார்க்கலாம். எங்கும் எரிய, எல்லா இடத்துலையும் தீ பரவுதான். அப்புறம் கிரிகள் பொடிப்பட, கிரினா மலை, மலையெல்லாம் பொடிப்பொடியாக ஆயிடுதான். எம் பகைஞர் அங்கம் பிளந்திட, யார் யாரெல்லாம் வாராகி உபாசகராக இருக்காங்களோ, அன்னையுடைய உபாசகராக இருக்கிறவங்களுடைய பகையானது, பகைவர்கள், அவங்க கிட்ட உபாசனையாக இருக்கிறவங்களோட பகைவர்கள், அன்னை வாராகியின் உபாசகர்களிடம் பகை பாராட்டுபவர்கள் அங்கம்லாம் பிளந்திட, ரெண்டா வெட்டி போட்டுருதான். போட்டு விண் மண் கிழிந்திட, ஆகாசமும் பூமியும் பொடி பொடியாக ஆயிடுதான். விண்மண் கிழிந்திட, ஆர்த்தெழுந்து பொங்கும் கடல்கள் சுவரிட, அதாவது பயங்கரமான சத்தத்தோடு கூடிய அலைகள்லாம் வந்து அலையெல்லாம் இருக்கக்கூடிய கடல் என்ன பண்ணுதான், வத்தி போதான். எப்படி வத்தி போகுது, எதனால் வத்தி போகுதுன்னா, அம்பாளுடைய அந்த சூலாயுதத்தை தூக்கி வீசி எரியறாலாம். அந்த சூலாயுதம் பட்ட உடனே அந்த கடல்கள்லாம் வத்தி போயிடும், சூலாயுதத்துடைய உக்ரம் தாங்காம. அப்பேற்பட்ட சூலாயுதத்தை விட்டுட்டு வீசி எரிஞ்சிட்டு அம்பாள் எது மேல வருவாளாம், சிங்கத்தின் மீது வருவாள் வாராகி சிவசக்தியே. முதல்ல சூலாயுதத்தை அனுப்பி அதுக்கப்புறம் பின்னால சிங்கத்தின் மீது வருவாளாம். இதை பார்க்கும்போது ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு கதை ஞாபகம் வருது. என்னன்னா கஜேந்திர மோக்ஷம் அப்படின்ட்டு ஒரு கதை அதில் வரும். கஜேந்திரன், அதாவது கஜம்னா என்ன அர்த்தம்னா யானை, கஜேந்திரன்னா யானைகளுக்கெல்லாம் தலைவனா. அப்பேற்பட்ட ஒரு கஜேந்திரன் என்ன பண்றாரா, நீர்நிலையில ஜலக்கிரீடை பண்றதுக்காக வர்றார். ஜலக்கிரீடன் தண்ணியில விளையாடுறதுக்கு தன்னுடன் சேர்ந்த தன்னுடைய பெண் யானைகளோடவும் மீதி இருக்க யானைகள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அவர் வரார். வர நேரத்தில் அவருக்கு ஒரு ஆணவ மனசுக்குள்ள இருக்க, தான் பெரிய தலைவன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் உள்ள நிறைய விளையாடிக்கிட்டு இருக்கும்போது, அப்போ உள்ள வந்து முதல்ல இருக்கு. முதல்ல என்ன பண்ணுது, அவருடைய கஜேந்திரனுடைய காலை பிடிச்சி இழுக்க, கஜேந்திரன் தன்னுடைய பலம் இருக்குன்னு உதறலாம். சாதாரண முதல்ல தானே காலை உதறாரு, அவர் முடியல. ரெண்டு பேரும் அது தண்ணியில் அவர் இழுக்க, இவர் மேலே இழுக்க, அப்படியே போயின்னு இருக்கு. அப்படியே நாளாக அவர் கூட இருக்க யானைகள்லாம் அதாவது கிளம்பி போயிடுச்சுங்களா. எல்லாமே போயிட்ட பிறகு அப்போ அவர்கிட்ட தன்கிட்ட பலமே இல்லை அப்படின்னு உணர்ற நேரத்தில் கடைசியாக என்ன பண்ணுறார், ஆதி மூலமே நாராயணா அப்படின்னு பகவானை கூப்பிட, பகவான் என்ன பண்ணுறார், மகாலட்சுமியோட வைகுண்டத்தில் இருக்கார் பகவான் நாராயணன். அப்போ வந்து பார்த்தவொடனே இது கூப்பிட்ட உடனே மாத்திரத்திலே பகவான் என்ன பண்ணுறார், தான் கீழே போய் அந்த முதலையை சம்ஹாரம் பண்ணி யானையை காப்பாற்றுறதுக்குள்ள அது வழி தாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் மனசில் அங்கிருந்து சக்கராயுதத்தை அனுப்புகிறாராம் பகவான். தனக்கு முன்னால் அந்த சக்கராயுதம் போய் அந்த யானையை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அனுப்பின உடனே அந்த சக்கராயுதம் என்ன பண்ணுது, கீழே போய் அந்த முதலையை அழித்து யானையை காப்பாற்றுதான். பின்னாலேயே பகவான் கருட வாகனத்தில் வராராம். அதே போல தான் இங்கே இந்த அன்னை நம்முடைய வாராகி என்ன பண்ணுறாலாம், நம்மெல்லாம் துக்கப்படும் போது, குழந்தைங்க துக்கப்படுறாலே அது கொஞ்ச நேரம் கூட அவளால் பொறுக்க முடியல. அம்மா நம்ம கூப்பிட்ட மாத்திரத்திலே என்ன பண்ணுறாளாம், தான் வரத்துக்கு முன்னால் தன்னுடைய சூலாயுதத்தை அனுப்புகிறாளாம். அந்த சூலாயுதம் எப்படி வருதான், பயங்கரமான கடல், அப்படியே அலையாக வர கடலை வத்தக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு சூலாயுதமா. ராமாயணத்தில் ராமர் சொல்கிறார், இலங்கைக்கு நான் போகணும், இந்த கடல் அடங்க மாட்டேங்குது, என்னுடைய ஒரே ஒரு அஸ்திரத்தால் இந்த கடலை வத்த வச்சிடம் பாருன்னு ராமர் சபதம் பண்ண உடனே
கடல் ராஜா வந்து கடலரசன் வந்து ராமா நீ என்னுடைய அலைகளில் காப்பாத பாலம் கட்டிக்கோன்னு அவர் சொல்கிறாராம். அதே போல் இந்த அவ்வளோ உக்கிரமான ஆயுதம் ராமருடைய ஆயுதம் போல் அன்னையுடைய சூலாயுதம், அப்பேற்பட்ட ஒரு சூலாயுதத்தை அனுப்பி நம்மளுடைய எதிரிகளை துவம்சம் பண்ணி அங்கம் பிளந்திட அவங்களுடைய அங்கத்தெல்லாம் துவம்சம் பண்ணுறான், பிச்சு போட்டு அந்த மாதிரியான ஒரு சக்தியோடு இருக்க சூலாயுதத்தை அனுப்பி எதிரிகளை அழித்து பின்னால் சிங்கத்தின் மீது வந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறாங்களாம். யார்? சிவசக்தியா அம்பாள் வர வந்து அனுகிரகம், சிவசக்தி ஸ்வரூபினியான வாராகியா நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறாங்களாம். இதே சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபினி அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு நாமாவளி வரும். அதே போல தான் இங்கே அம்பாள் என்ன பண்ணுறாளாம், சிவசக்தி ரூபினியாக வந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறாளாம். அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஒரு பாடல். இதில் இன்னொரு விஷயம், இதில் பார்த்தோம்னா அம்பாளுக்கும் இந்த பஞ்சமிங்கிற ஒரு நாமாவளிக்கும் நிறைய சம்பந்தம் இந்த பாட்டில் அவர் சொல்லிகிட்டே வர்றார். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 5 விதமான தொழில் இதில் இருக்குது. அதாவது பாருங்கள், எங்கும் எரிய அக்னி ஜுவாலை எங்கும் சூழ. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அக்னி நெருப்பு வந்துடுதுங்களா, கிரிகள் பொடிப்பட மலை பொடிப்பட எம் பகைஞர் அங்கம் பிளந்திட. இப்போ மனுஷங்க அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு சுவாசிக்கிறதுக்கும் காற்று தேவை. இது ரெண்டும் காற்று சம்மந்தப்பட்டது. விண் மண் கிழிந்திட, ஆகாசமும் பூமியும் இதில் வருது. ஆகாசம் இது விண் மண், பூமியும் ஆகாசமும் வருதுங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடல்கள் சுவரிட, கடல்ங்கிறது நீர் தத்துவத்தை குறிக்கிறது. ஸோ 5 விதமான தத்துவங்களையும் இதில் வந்து அவர் சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 5 விதமான தத்துவமா. இந்த சூலம்ங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களா, ஆணவம் கண்வம் மாயைங்கிற 3 மும்மலங்களையும் அழிக்கக்கூடியது. 3 விதமான மலங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு சூலத்தை விட்டு அன்னை வாராகி சூலத்தோட வாராகியை நம்ம பார்க்குறது ரொம்ப விசேஷம். அதில் ரொம்ப அற்புதமான ஒரு ரூபம் சூலத்தோட வாராகியை பார்க்குறது. அப்பேற்பட்ட அன்னை வாராகி மும்மலங்களையும் அழிக்கக்கூடிய அந்த சூலத்தை விட்டு சிங்கத்தின் மீது வருவாளாம். அந்த சிங்கத்துக்கு பேர் என்ன பேர்னா வஜ்ரகோஷம் அப்படிங்கிற ஒரு சிங்கமாக இது. அந்த சிங்கத்தின் மீது வந்து அம்பாள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவா. இதே தான் பண்டாசுரனை வதம் பண்ணுறதுக்காக அந்த வஜ்ரகோஷம்ங்கிற ஒரு சிங்கத்தின் மேலே அம்மா வந்திருக்காங்க. அன்னை வாராகி வந்து அந்த பண்டாசுரனை வதம் பண்ணுறதுக்காக சேனை நாயகியாக வந்திருக்கா. அப்பேற்பட்ட வஜ்ரகோஷங்கிற சிங்கத்தின் மேலே அம்பாள் வந்து நம்ம எல்லாமே காப்பாற்றுவா அப்படின்னு இந்த பாடலில் அவர் சொல்கிறார். அற்புதமான இந்த பாடலை பாராயணம் பண்ண அன்னையுடைய தரிசனம் நம்மளுக்கு மெயினாக கிடைக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் அன்னையுடைய தரிசனம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பூத பேத பிரசாசங்கள் எல்லாம் இந்த பாடல் அழிக்கும். நிறைய வீட்டுங்களில் இந்த மாதிரி வந்து பேய் பிடிச்சிருக்குன்னுவாங்க. ஏதோ ஒரு சேஷ்டை, ஒரு அமானுஷ்யம் நம்ம வீட்டில் நடமாட்டம் இருக்குது, அமானுஷ்யங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த பாடலை டெய்லியும் பாராயணம் பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப நல்லது. ஒரு தீர்த்தத்தை கையில் மஞ்சள் தண்ணியை கையில் வச்சு தீர்த்தத்தில் மஞ்சத்தூளை கலந்து கஸ்தூரி மஞ்சளை கலந்து கையில் அந்த தீர்த்தத்தில் பாத்திரத்தில் வச்சுட்டு அந்த தீர்த்தத்து மேலே கையை வச்சு 11 முறை இந்த பாடலை சொல்லி அந்த வீட்டில் தெளிச்சிட்டு வர இந்த மாதிரியான சேஷ்டைகளுடைய தொல்லைகள்லேருந்து நம்ம விடுபடலாம். அற்புதமான இந்த ஒரு பாடல். இதை டெய்லியுமே பாராயணம் பண்ணி அன்னை வாராகியினுடைய பேரருளை எல்லாரும் வாங்கிக்கணும்ன்ட்டு கேட்டுக்கிறேன். எல்லாம் வல்ல அன்னை வாராகியினுடைய அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்ன்ட்டு அன்னை பராசக்தியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹரி ஓம் ஜெய் வாராகி. அடுத்த பதிவில் அடுத்த பாடலை பார்க்கலாம். அதுவும் ஒரு அற்புதமான ஒரு பாடல். அதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஜெய் வாராகி.